ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் ஒரு 7 வாட்ஸ்அப் டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அது டெக்ஸ்ட் ரிலேட்டடாக. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நம்பர் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் லிஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணக்கூடிய நம்பர், அதுக்கப்புறம் ஒரு டாட் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய மெசேஜை கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் லிஸ்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்பர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் நம்பர் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்பர் லிஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் மெசேஜ் டைப் பண்ணுறேன். அடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2, 3ங்கிறது அதுவே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் லிஸ்ட் கிரியேட் ஆகிடும். அது மாதிரி இந்த ஸ்டார்டிங் நம்பரை நீங்கள் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் 14 ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு டாட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹாய் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மெசேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டரான ஒரு நம்பர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு டிப்ஸ். அடுத்தது ஒரு புல்லட் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில். ஸோ அதுக்கு என்னென்னா 2 சிம்பிள் இருக்குது. ஒன்று மைனஸ் சிம்பிள் வச்சு பண்ணலாம், இன்னொன்று ஸ்டார் சிம்பிள் வச்சு பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் வச்சு சொல்கிறேன். மைனஸ் சிம்பிள் வச்சு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மைனஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு மெசேஜை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புல்லட் லிஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் மைனஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுறேன். இங்கே டாட் கொடுக்கக்கூடாது, ஒரு ஸ்பேஸு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மெசேஜை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது புல்லட் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அது மாதிரி இன்னொரு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார் சிம்பிள் வச்சு எப்படி பண்ணுறது அதே தான். ஸோ ஸ்டார் சிம்பிள் ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு புல்லட் லிஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இந்த புல்லட் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த புல்லட் பாயிண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதை நம்ம பிக் சைஸில் கொடுக்க முடியாது. ஆனால் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் சிம்பிளில் இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு புல்லட் மெசேஜ் பண்ணலாம். ஆனால் அது மேனுவலாக தான் பண்ண முடியும். பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல புல்லட் லிஸ்ட் க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்கள் 1, 2, 3ல் இப்போ ஸ்டார் சிம்பிள் இருக்குது. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் ஹாய் அப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டு ஹலோ கொடுத்துலாம். ஸோ இப்போ இப்படி க்ரியேட் பண்ணும்போது ஒரு நீட்டான புல்லட் லிஸ்ட் இருக்குது. ஆனால் இது நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜையோ அல்லது ஒரு மெசேஜுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டையோ நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். அதுக்கு சிங்கிள் பேக் டிக் சிம்பிளை முன்னாடியும் பின்னாடியும் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜை ஹைலைட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். ஹாய் குட் மார்னிங் நான் ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். இந்த என்டையர் மெசேஜுமே நான் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அதாவது முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் இந்த பேக்வர்ட் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எண்டுலையும் இந்த சிம்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகிடுச்சு. இதுவே எனக்கு பார்ஷியலாக மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த டெக்ஸ்ட் மாற்றுறீங்களோ, இப்போ இந்த மார்னிங் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த மார்னிங்குடைய முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக் டிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் இந்த பேக் டிக்ஸ். இது சிங்கிள் கோட் கிடையாது, பேக் டிக்ஸ் சிம்பிள். ஸோ இதுதான் அந்த சிம்பிள். இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ண முடியும். ஸோ இது 4th டிப்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் அல்லது ஒரு கோட் மெசேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் வச்சு நீங்கள் பண்ணலாம். கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் மெசேஜை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கோட் மெசேஜ் க்ரியேட் ஆகும் அல்லது ஒரு வெர்டிக்கல் லைனாகவே க்ரியேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். இப்போ நீங்கள் மெசேஜை டைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மெசேஜ் வெர்டிக்கல் லைன் வராது. ஸோ கோட்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்காது, ஒரு சிங்கிள் லைன் மட்டும் தான் வரும். அதுவே எனக்கு என்டையராக வேணும் அப்படின்னா நீங்கள் அதே கிரேட்டர் தென் சிம்பிள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்கள் மெசேஜை நீங்கள் அன்டில் எண்டு வர வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த லைன் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கோட் மெசேஜ் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன். அன்டில் நீங்கள் லாங் மெசேஜ் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு வெர்டிக்கல் லைன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கோட் மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக இருக்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் தான். அதாவது போல்டு, இத்தாலிக்ஸு, ஸ்ட்ரைக் த்ரூ இதெல்லாம் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ ஸ்டாருங்கிற சிம்பிளை ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லேயும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போல்டு வந்து மெசேஜ் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஸ்டார் சிம்பிள் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன். இப்போ என்னோடய மெசேஜ் வந்து ஹலோன்னு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எண்டில் ஸ்டார் கொடுத்துட்டேன். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போல்டு மெசேஜ் வந்துடும். இதுவே வந்து எனக்கு இத்தாலிக்காக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோருங்கிற சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே வந்து நான் ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்கோர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இத்தாலிக்ஸில் வந்துடும். இந்த போல்டு இத்தாலிக்ஸ் சேர்ந்து ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்துக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் இத்தாலிக்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, ஸோ அண்டர்ஸ்கோரு உங்களுடைய மெசேஜ் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இத்தாலிக்ஸை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டாரை போடுறோம். இப்போ போட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் உங்களுக்கு போல்டும் வருது, இத்தாலிக்ஸும் வருது. அடுத்தது வந்து ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மெசேஜுக்கு முன்னாடி டில்டு சிம்பிள்னு ஒன்று இருக்கும். ஸோ இதான் வந்து டில்டு சிம்பிள். அதுக்கப்புறம் எண்டுலேயும் இந்த டில்டு சிம்பிள் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஆகும். இது வந்து பேசிக்கான ஒரு டிப்ஸ். அடுத்த டிப்ஸ் வந்து அடுத்து தமிழ் வாய்ஸ் டைப்பிங். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கீ வந்து செலக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கீபோர்டில் ஆடியோ ஐக்கன் வந்து டிஏ அப்படின்னு காமிக்கும் தமிழுக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து தமிழில் வந்துடும். இப்போ வந்து வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பிரஸ், இனிய காலை வணக்கம் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே வந்து என்டர் பண்ண வேண்டியதான். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏரோ வந்து லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ, டாப்பு பாட்டம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிள்ஸில் போயிட்டு இந்த கேரட் சிம்பிள்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சிம்பிளை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏரோவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4 ஏரோவும் கொடுத்துட்டேன். அது மாதிரி வந்து டாலர் சிம்பிள் வேணும் அப்படின்னா இந்த ருப்பி சிம்பிளை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் வரும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் கால், அரை, முக்கால் இதெல்லாம் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் நம்பர் 1 இருக்குது அப்படின்னா அந்த 1 லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அரை, கால் இந்த மாதிரி 1/3, 1/5 இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் இருக்குது. இப்போ 2 கிளிக் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ 2க்கு வந்து இந்த ஆப்ஷன் வரும். இதை வந்து பண்ணலாம். அது மாதிரி 4க்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்க கொடுக்குற ஒரு டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.